இந்த கருப்பு சட்டை சர்வதேச அரசியல எப்படி தொலைநோக்கு பார்வையோட பாக்குதுங்கிறது ஒரு சின்ன சாராம்சம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகளால் தாக்குதல், இது எல்லாமே சர்வதேச அரசியல் இல்ல, கனிம வள வேட்டை, கொள்ள. ஏற்கனவே இஸ்ரேலும் அமெரிக்காவை சேர்ந்து தாய்லாந்து நாடு அழிச்சானுங்க, அதுக்கப்புறம் பனாமாங்கிற நாட்டை அழிச்சானுங்க, அப்புறம் ஈக்குவேடர் நாட்டை அழிச்சானுங்க. இப்ப வெனிசுலாங்கிற ஒரு நாட்டு அதிபரை, ஒரு நாட்டினுடைய இறையாண்மை பெற்ற அதிபரை எவனுக்குமே தெரியாம அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில அந்த நாட்டு அதிபர் மேல் குற்றச்சாட்டுனா அவர் போதை பொருள் கடத்துறாரு, அவர் விபச்சாரம் பண்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுல அந்த நாட்டுக்குள்ள இவர் இறங்கி அந்த நாட்டு அதிபரை சட்டமூலமா தூக்கிட்டு போவார். இப்போதைக்கு வெனிசுலா நடந்தது. இப்ப ஈரான் மீது போர், சரிதானே? ஈரான் மீது போர். இப்ப ஈரான் நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அஜெண்டா அவங்களுக்கு இருக்கு என்ன தெரியுமா? ஈரானுக்கு அப்புறம் அடுத்து அவன் எங்க கியூபாவுக்கு போறான், கியூபா மீது போர் தொடுப்பான். அடுத்து என்ன சொல்லுவான், கியூபா மக்களை அந்த நாட்டு அரசர் கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அமெரிக்கா சொல்லுவான் நம்மளால நம்ப போறோம். இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் நிக்க போகுது. அடுத்து கியூபா முடிச்ச பிறகு எங்க தெரியுமா போறாங்களா? கொலம்பியாவுக்கு போறாங்க. கொலம்பியா நாட்டை முடிச்ச பிறகு எங்க தெரியுமா வர போறாங்களா? வியட்நாமுக்கு மறுபடியும் வர போறாங்களா? வியட்நாம் முடிச்ச பிறகு எங்க தெரியுமா வர போறாங்களா? தமிழ்நாட்டுக்கு சாகர்மாலா திட்டத்தின் மூலம் கடல் வளத்தை அழிக்க போறானுங்களா? இந்திய அரசு, இந்திய அதிபர் அதுக்கு ஒத்துழைச்சு போலனா கொன்றுவானுங்க. அப்படிதான் உலக அளவு கட்டமைப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் அமெரிக்காவை கைப்பற்றி வைத்துக் கொண்டு உலக அளவுல வேட்டை, கனிம வள வேட்டை நடத்தி ஏறி வருகிறார்கள். ஒட்டுமொத்த அந்தந்த நாட்டை ஆளக்கூடிய பழங்குடியின மக்கள்கள் அந்த கனிம வளத்தை பாதுகாக்க போராடி வருகிறார்கள். அவர்களை தூக்கி வணங்குவோம், அவர்களுக்கு குரல் கொடுப்போம். ஈரான் போர் என்பது அதை பேசினா அடுத்த வீடியோல தெளிவா பேசுறேன். நன்றி, வணக்கம்.